அண்மை செய்தி. சாம்சங் தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த 3 ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், ஏற்கனவே சிஐடி தொழிற்சங்கம் பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் பெரிய முரண்பாடுகள் ஏற்பட்டன ஊழியர்களுக்கும் நிர்வாகத்திற்கும். ஆனால் ஊழியர்கள் மீது எந்தவித நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை நிர்வாகம் அளித்திருந்தது. தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பது ஏன்? ஊழியர்களுடைய போராட்டம் எந்த அளவில் இருக்கிறது? நிச்சயமாக பாலம், காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்காசுத்துறையில் இயங்கி வரக்கூடிய சாம்சங் தொழிற்சாலையில் 3 ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து தற்போது ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த தொழிற்சாலையில் 1000க்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்கள் பணி செஞ்சுட்டு வராங்க. இவர்கள் கடந்த ஆண்டு 30 நாட்களுக்கும் மேலாக இந்த சிஐடி தொழிற்சங்க அங்கீகாரம், அப்புறம் இந்த ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 30 நாட்களுக்கும் மேலாக போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கு இதை தொடர்ந்து நீண்ட போராட்டத்திற்கு தொடர்ந்து அண்மையில் தொழிற்சங்கம் பதிவு செய்யப்பட்டது. அதை தொடர்ந்து ஊழியர்கள் வழக்கம் போல பணியில் ஈடுபட்டு வந்தாங்க. இதற்கிடையில் இந்த ஆலை நிர்வாகம் தொழிற்சாலை ஊழியர்களை தொழிற்சங்கத்திலிருந்து சிஐடி தொழிற்சங்கத்திலிருந்து இருந்து முழுமையாக விலக வேண்டும் சொல்லிட்டு கடிதம் மூலம் கையெழுத்திடும்படி வலியுறுத்தி வந்திருக்காங்க. இதனால அந்த ஆத்திரமடைந்த அந்த தொழிலாளர்கள் அந்த சாம்சங் தொழிற்சாலையிலே நிர்வாக தலைவர் கடந்த 31ஆம் தேதி சந்திக்க முற்பட்டிருக்காங்க. அப்போது பணியில ஒழுங்கின நடவடிக்கைகளிலிருந்து மீறியதாக தற்போது 3 ஊழியர்கள் சஸ்பெண்ட் செஞ்சு நிர்வாகம் நோட்டீஸ் கொடுத்திருக்கு. இதை கண்டித்து தற்போது ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து தொழிற்சாலை வளாகத்திலேயே கேட்டுக்கு முன்பு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ஏற்கனவே நிர்வாகத்திற்கு எதிராக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது மீண்டும் ஊழியர்களின் போராட்டம் வெடித்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை. நன்றி கோகுல்.